ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இது நம்மளுடைய சேனலுங்க. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட்டோட தலைப்பு, சிலவற்றை தடுக்க முடியாது ஆனால் தவிர்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பேங்க. எதை தடுக்க முடியாது, எதை தவிர்க்கலாம் நாம் அப்படின்றத நம்ம பார்ப்போங்களா. நான் இந்த தலைப்பை எடுத்ததுக்கு காரணமே, நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு அனுபவம் சந்திக்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு அனுபவம் தாங்க இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கும். அதாவது நாம் என்னதான் படிச்சிருந்தாலும், பண்புள்ளவர்களாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கை உண்டு, நாம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருந்தாலும், நம்மளை பற்றி புறம் பேசுகிறவங்க சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க. நம்மளை பற்றி ஏளனமாக பேசுறது, கேவலமாக பேசுறது, இழிவாக பேசுறது, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது யார் பேசுவாங்க இதெல்லாம் நினைக்கிறீங்களா? யார் பேசுவாங்க? பொழுது போக முடியாதவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நெய்பர்ஸ், நம்மளோட நெய்பர்ஸ் பேசலாம், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் பேசலாம், நம்ம வேலை செய்கிற இருக்கிற கலீக்ஸு, நம்ம கூடவே வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களும் பேசலாம். இந்த மாதிரி சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இவங்களை பேசுறதை நம்மளால் தடுக்க முடியுங்களா? கண்டிப்பாக முடியாதுங்க. ஆனால் நம்மளால் தவிர்க்க முடியும். எப்படி தவிர்க்க முடியும்ன்றத நான் சொல்ல போகிற இந்த சின்ன கதையின் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஒரு கோவில் யானை இருந்ததுங்களாங்க. அந்த கோவில் யானை தினமும் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வருமா. அந்த மாதிரி ஒரு வாட்டி குளிச்சுட்டு வரும்போது அந்த வழியில் ஒரு பாலம் இருக்குதுங்க. அந்த பாலத்தின் வழியாக தான் அந்த யானை வரணும். அப்படி ஒரு சமயம் வரும்போது எதிர்பக்கம் அதே பாலத்தை கடக்கிறதுக்கு ஒரு பன்றி வந்துட்டு இருந்ததுங்களாங்க. அந்த பன்றி சேத்துல புரண்டு எழுந்து வாழை ஆட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்குங்க. இதை தூரத்துலேருந்தே பார்த்த யானை ஒதுங்கி நின்னதுங்களாம். ஒதுங்கி நின்னப்போ இந்த பன்றிக்கு ரொம்ப சிரிப்பு வந்துதான். அப்போது அந்த பன்றியோடு இன்னொரு பன்றி வந்திருந்தது. அந்த பன்றி கேட்டுதான், உன்னை பார்த்து யானை பயந்துடுச்சா? இவ்வளோ பெரிய யானை உன்னை பார்த்து பயந்துருக்கு பாரு அப்படின்னு கேட்டுதுங்களாம். அதுக்கு இந்த பன்றி, சேத்துல புரண்டு வந்த பன்றி இருக்குல்ல, அது சொல்லிச்சான், ஆமாம், என்னை பார்த்தா அந்த யானைக்கு ரொம்ப பயம், அதனால தான் என்னை பார்த்து ஒதுங்கிடுச்சு அப்படி ரொம்ப செருக்கோடு பேசிட்டு இருந்ததுங்களாம். அப்போது அந்த யானை இருக்கு இல்லைங்களா, அந்த யானையோட இன்னொரு யானை இருக்குது. அந்த யானை கேட்டுதான், உண்மையாகவே நீ அந்த பன்றியை பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு கேட்டதுங்களாம். அப்போது அந்த யானை சொல்லிச்சான், அப்படி இல்லை, அது நான் ஒதுங்கினதுக்கு 2 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், நான் பாலத்தை கடக்கும்போது அந்த பன்றியும் கடந்து வந்தா என்னால் அந்த பன்றி நசுங்கி விடும். அது முதல் காரணம். 2வது காரணம், அந்த பன்றி சேத்துல புரண்டு எழுந்து வந்திருக்கு. அது நானும் அதுவும் ஒரே நேரத்தில் பாலத்தை கடந்தாக்கா அதன் மேலே இருக்கிற சேரெல்லாம் வாரி நம்ம மேலே இறைச்சிட்டு போயிடும். அதனால தான் அந்த பன்றி வரும்போது நான் ஒதுங்கி நின்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். எவ்வளோ அருமையான கருத்துங்க இது. அதே தாங்க, நம்மளை பார்த்து யாராவது புறம் பேசினாலோ, கேவலமாக பேசினாலோ, ஏளனமாக பேசினாலோ, நம்மளை கேலியாக பேசினாலோ நாம் அதை தடுக்க முடியாது. ஆனால் தவிர்க்கலாம். அவங்கள நம்ம தடுக்க முடியாது, ஆனால் தவிர்க்கலாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் அவங்கக்கிட்டலாம் போய் என்ன அப்படி பேசாத அப்படின்னு நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியுங்களா? ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? நம்மளை ப்ரூவ் பண்ண முடியுமா? வேண்டாத வேலை அது. நம்ம அந்த யானை எப்படி தவிர்த்ததோ அதே போல் நாமளும் தவிர்த்துட்டு போகலாம். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, யார் வேணால் நம்மளை தூற்றி பேசட்டும், இழிவாக பேசட்டும், ஏளனமாக பேசட்டும், அதை நம்ம பொருட்படுத்தாமல் அதை தவிர்த்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்கள நம்ம தடுக்க முடியாது. இதுதாங்க நான் சொல்ல வந்த கருத்து. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.